அதாவது வேலை செட் ஆவலன்னா, வேலை செட் ஆவலன்னு சொல்லலாம். பட் ஆனா அதுக்கு நேரம் எந்த சமயத்திலயும் வந்து ஒரு காரணமா ஆகவே ஆகாது. இப்போ வேலை செட் ஆவலன்னு பெரும்பாலும் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயினுடைய கர்மாவும், சனியினுடைய கர்மாவும் சொல்லுவாங்க. ஒரு கும்ப ராசி, கும்ப லக்னமா இருக்கட்டும், கன்னி ராசி, கன்னி லக்னமா இருக்கட்டும். அதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, அ கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இல்ல புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள், இந்த வேலை சரியில்ல, இல்ல வேலை செட் ஆவல, இல்ல வேலையில ஒரு இன்கிரிமெண்ட் இல்ல, புரமோஷன் இல்ல அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க போனாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்படின்றது இருக்காது. இப்ப நீங்க செவ்வாய் கர்மா எடுத்துக்கோங்களேன். இந்த கும்பராசி, கும்ப லக்னம், கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? எங்க போனாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவா இல்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நேச்சர் கொண்ட ஒரு நபர். ஆனா, எய்தர் அவங்கள கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஒரு டெஸ்க் ஜாப்ல ஏதாவது ஒரு சுமாரான வேலைய குடுத்து விடுவாங்க. அப்படி இல்லன்னா ஓவர் வேல வாங்கி அவங்கள எக்ஸாஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க. இது 2த்தின் காரணமாக எய்தர் குடுத்தா ஒண்ணுமே குடுக்க மாட்றாங்க. இல்ல ரொம்ப வேல வாங்கி சாகடிக்கிறாங்க. அப்படின்ற காரணத்தினால வேலை எப்பயுமே ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் தீர்வு, போங்க வேலை செய்யுங்க. ஆனா 10ஆம் தேதி ஒரு வேலைய முடிக்க சொன்னா, 10ஆம் தேதி போய் முடிச்சேன்னு சொல்லுங்க. 5ஆம் தேதியே முடிச்சுட்டு நீங்க போய் பெருமையா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேலைய தூக்கி உங்க தலையில கொட்டிடுவாங்க.